காவிரியில் தண்ணீர் திறக்க மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து திருவாரூரில் விவசாயிகள் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி ஜூன் மாதத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறக்க வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. 150க்கும் மேற்பட்டோர் திருச்சியிலிருந்து காரைக்கால் செல்லும் பயணிகள் ரயிலை மறித்து போராட்டம் நடத்தினர். இதேபோன்று திருத்துறைப்பூண்டி ரயில் நிலையத்தில் திருவாரூரில் இருந்து பட்டுக்கோட்டை செல்லும் பயணிகள் ரயிலை மறித்து போராட்டம் நடத்தினர். தஞ்சாவூரில் வேளாங்கண்ணி செல்லும் வாஸ்கோடகாமா விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அதன் பின்னர் ரயில் 15 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றது. நாகை கீழ்வேலூரில் ரயில் மறியலில் ஈடுபட்ட அனைத்து விவசாயிகளை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்தனர். மேலும் ரயில் நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். காவிரி நீர் பிரச்சினையில் தமிழ்நாட்டிற்கு முடிந்த அளவிற்கு ஒத்துழைப்பு தருவோம் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். More than 50,000 inflow in Kaveri region, and whatever is there, we are allowing to go out of Varangi. I think more than 20,000 was going out of Varangi and other places. If God permits us, all our problem will be sorted out. But one thing I would like to appeal to Tamil Nadu, see, for your interest and for our interest. More than our interest is your interest. This Mekedatu reservoir, you just permit us. Whatever storage we do, we will give you only that water. We can't take back that water. முன்னதாக பேசிய சிவகுமார், மேகதாது அணையை கட்டினால் கர்நாடகத்தை விட தமிழ்நாட்டுக்கு தான் அதிக பயன் கிடைக்கும் என்றும் தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரிடம் 5 மணி நேரத்திற்கும் மேலமாக விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் இணைகிறார். கார்த்திகேயன், விவரங்கள். கரூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள 22 ஏக்கரை அவரது ஆதரவாளர்கள், அவரது தம்பி உள்ளிட்டோர் போலி ஆவணங்கள் மூலமாக மிரட்டி, கொலை மிரட்டல் வீட்டி அடித்து தாக்கி வாங்கியதாக, போலி பத்திரம் செய்ததாக தொடர்ந்த வழக்கில் சிபிசிஐடி வழக்கு போலீசார் 35 நாட்களாக தலைமறைவாக இருந்த நிலையில் இன்று சிபிசிஐடி போலீசார் கேரளாவில் கைது செய்து கரூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து மதியம் 2 மணி முதல் தற்போது வரை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கு மேலாக சிபிசிஐடி போலீசார் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அந்த வழக்கில் உள்ள பிரவீன் என இருவரிடமும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது திருச்சி சரக சிபிசிஐடி டிஎஸ்பி சதீஷ்குமார் சம்பவ இடத்திற்கு வந்து அவரும் விசாரணை நடத்த வந்திருக்கிறார். மேலும் அதாவது 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள 22 ஏக்கர் இடத்தை போலி ஆவணங்கள் மூலமாக கைது செய்த இந்த சம்பவம் வந்து தொடர்ந்து பரபரப்பான நிலையில் 35 நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக இருந்த நிலையில் தனிப்படைகள் அமைத்து தேடி வந்த நிலையில் இன்று காலை கைது செய்து 2 மணிக்கு கரூர் சிபிசிஐடி அலுவலகத்துக்கு அழைத்து வந்தனர். தற்போது 4 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடந்து தற்போது 5 மணி நேரம் நெருங்கிவிட்டது. 5 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடைபெற்று வரும். தற்போது விசாரணை அதிகாரியாக மேலும் ஒரு அதிகாரியாக திருச்சி சரக டிஎஸ்பி சதீஷ்குமார் சம்பவ இடத்திற்கு வந்து அவரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2 பேர் மட்டும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் மேலும் பல்வேறு அவரது சகோதரர் மற்றும் அந்த இடத்தை வாங்கியதாக கூறப்படுகிற ஆதரவாளர்கள் உள்ளிட்டோரை மேலும் சிபிசிஐடி போலீசார் தேடி வருகின்றனர். நன்றி கார்த்திகேயன், விரிவான விவரங்கள். சுற்றுச்சூழலுக்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் பாம்புகள் எவ்வாறு உதவுகின்றன என்பது குறித்து ஊர்வன பாதுகாவலர் ஷேக் ஹுசைன் நமது செய்தியாளர் லாவண்யாடம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். பாம்புகள் அப்படின்னு சொன்னா நான் முன்னாடி சொன்னது மாதிரி எல்லாருக்குமே பயம் அப்படிங்கிற உணர்வு தான் முதல்ல வந்து நிற்கும் மைண்டில். ஆனால் அதையும் தாண்டி இந்த பயோடைவர்சிட்டிக்கும் இந்த எக்கோசிஸ்டம்க்கும் எவ்வளோ பெரிய உதவியாக இந்த பாம்புகள் இருக்குது சார்? பாம்புகளை பார்த்தாலே பொதுவாகவே எல்லாத்துக்குமே ஒரு பயன்றது வந்து இருக்க தான் செய்யும். பழமொழியே இருக்குது, பாம்பை கண்டா படையும் நடுங்கும்னு சொல்லி பழமொழியே இருக்குது. எனக்கும் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்துச்சு. அதை பற்றி நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயமும் தெரிய அதை பற்றி தெரிஞ்சுக்க தான் அது மேலே அந்த பயமே ஃபஸ்ட்டு போனது. ஏன்னா இந்த சொசைட்டிக்கு வந்து உணவு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பாம்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு வரக்கூடிய உணவை பாதுகாக்கிறது அந்த பாம்புகள் தான். விவசாயிகளின் நண்பன், உழவனின் நண்பன் நம்ம சொல்லலாம். பாம்பு வந்துட்டு எலி பெருக்கத்தை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறது பாம்புகள் தான். ஸோ பாம்பு என்ன அழிஞ்சிச்சின்னா நம்மளுக்கு உணவு இல்லாமல் கூட போயிடும். ஏன்னா ஒரு வருடத்துக்கு ஒரு பாம்பு எடுத்துக்கிட்டோம்னா 2000 எலிகளை சாப்பிட்டுட்டு இருக்குது.
ஒரு பாம்பை அடித்து நம்ம கொன்னோம்னா இப்போது 2000 எலி எண்ணிக்கை அதிகமாகுது. அதனால் நிறைய விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது. நம்மளுக்கு அரிசி இல்லாமல் போயிடும். அரிசி இல்லாமல் போச்சுன்னா நம்ம உணவு சாப்பிட முடியாது. மனித இனமே அழிந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சொசைட்டிக்கு, இந்த என்விரான்மெண்டலுக்கு, இந்த சுற்றுச்சூழலுக்கு கண்டிப்பாக பாம்பு இனம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த பாம்பை பற்றின புரிதல் இப்போ இருக்கிற இந்த இளம் தலைமுறையினருக்காகட்டும் இல்லை வளர்ந்திருக்கக்கூடிய தலைமுறையினராகவும் எந்த அளவுக்கு இருக்குது சார்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாம்பை பற்றி நிறைய தவறான வதந்திகளை தான் நம்ம நம்பிட்டு இருக்கோம். பாம்பு பால் குடிக்கும், பாம்பு மகுடிக்கு மயங்கும், பாம்பு பழி வாங்கும், அப்புறம் இந்த மாணிக்க கல்லை கக்கும். முக்கியம் என்னென்னா இந்த சாரப்பாம்பும் நல்ல பாம்பும் இணைய சேரும்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க. நல்ல பாம்புக்கு நஞ்சு இருக்குது, சாரப்பாம்புக்கு நஞ்சு கிடையாது. நல்ல பாம்பு சாரப்பாம்பை கடிச்சா இறந்து போயிடும். நல்ல பாம்புலேயே ஆண் பாம்பு இருக்குது, பெண் பாம்பு இருக்குது. அதே மாதிரி சாரப்பாம்புலேயே ஆண் பாம்பு இருக்குது, பெண் பாம்பு இருக்குது. ஸோ எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நல்ல பாம்பு இருந்தால் சாரப்பாம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. அது முற்றிலும் ஒரு தவறான ஒரு வதந்தி தான். தயவு செஞ்சு பாம்பை பற்றி தவறான வதந்தியே யாரும் நம்ப வேணாம். இதுதான் நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று கர்நாடக அரசு அறிவித்திருக்கும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் இவ்விவகாரம் தொடர்பாக தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அவங்க ஆனால் முழுமையாக இது நீதிமன்றத்தின் மூலமாக தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். முழுமையாக எல்லா தீர்ப்பும் வந்துருச்சு. முழுமையாக நீரை பெறுவதற்கு இன்றைக்கு திமுக அரசு வலியுறுத்த வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இன்றைக்கி அங்கே பாராளுமன்றத்திலையும் பேசி முழுமையாக அந்த நீரை பெறுவதற்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். வாய்ப்பே கிடையாது. மேகதாதுவை கர்நாடக அரசு கட்ட முடியாது. ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தமிழ்நாடு அரசை கலந்து யோசிக்காமல் அனுமதி இல்லாமல் ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்க முடியாது என்று தீர்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த தீர்ப்பை ஒட்டி எப்படி அவருக்கு அங்கே அணை கட்ட முடியும்? அணை கட்டும்போது ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். ஏராளமான தண்ணீரை கர்நாடகாவிலேயே தேக்கி வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு இதனால் காய்ந்து வருகிறது. பாசன பரப்பளவு குறைந்து வருகிறது. மகசூல் அளவு குறைந்து வருகிறது. இவ்வளவு பாதிப்புகளுக்கு இடையிலே மீண்டும் ஒரு அணையை கட்டப்போகிறோம், அதற்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லுவது ஏற்புடையதல்ல. அண்டை சகோதர மாநிலங்கள் தமிழ்நாடும் கர்நாடகமும் சகோதர மாநிலங்கள், பக்கத்து மாநிலங்கள். இங்கே எவ்வளவு பிரச்சனை வரலாமா? வரக்கூடாது. சகோதர நல்லிணக்கத்தை ஊறு விளைவிக்கிற, இந்திய இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்கிற, இந்திய ஒருமைப்பாட்டை குலைக்கிற செயலா கர்நாடக மாநில அரசு செய்து கொண்டிருக்கிறது. காவிரி விவகாரத்தில் பிரதமர் தலையிட எதுவும் இல்லை என்றும் சட்ட போராட்டம் மூலம் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றும் தமிழ்நாடு பாஜக துணைத் தலைவர் கருநாகராஜன் தெரிவித்துள்ளார். இதில் பிரதமர் தலையிடுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதை தெரிந்துதான் தமிழக முதலமைச்சர் இது போன்ற ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார். பிரதமர் தனிப்பட்ட முறையிலே எல்லா பிரதமர்களும் இந்த போன்ற காரியங்களில் கடந்த 75 ஆண்டுகால சட்ட போராட்டங்களை பார்க்கிற பொழுது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே தலையிட்டது கிடையாது. இது சட்டப்படி நடக்கிற காரணத்தினால்தான் உச்சநீதிமன்றத்தை நாடுகிறோம். காவிரியில் தண்ணீர் திறக்க மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து திருவாரூரில் விவசாயிகள் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஜூன் மாதத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறக்க வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. 150க்கும் மேற்பட்டோர் திருச்சியிலிருந்து காரைக்கால் செல்லும் பயணிகள் ரயிலை மறித்து போராட்டம் நடத்தினர். இதேபோன்று திருத்துறைப்பூண்டி ரயில் நிலையத்தில் திருவாரூரிலிருந்து பட்டுக்கோட்டை செல்லக்கூடிய பயணிகள் ரயிலை மறித்து போராட்டம் செய்தனர். தஞ்சையில் வேளாங்கண்ணி செல்லும் வாஸ்கோடகாமா விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அதன் பிறகு ரயில் 15 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றது. நாகை கீழ்வேலூரில் ரயில் மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்தனர். மேலும் ரயில் நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கர்நாடக அரசு, மோடி அரசு